உத்தரப்பிரதேசத்துல என்ன சொல்லிருக்கீங்க சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்தோட தேர்ட் லாங்குவேஜ் என்ன சொல்லுங்க. ஐயோ கேட்க கூடாத கேள்வியை கேட்கிறாரு. நானும் சொல்ல முடியாது. நீ வந்து இங்கிலீஷே ஒழுங்கா சொல்லி கொடுக்கற. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. நான் சொல்றேன் யூபில மூன்றாவது மொழி தமிழ் சொல்லி தரப்படுகிறது. யூபில மூன்றாவது மொழி தமிழ் சொல்லி தரப்படுகிறது. ஆமா இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு? போய் சொல்லக்கூடாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி ஃபீல் பண்ணாத. எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு? எந்த பள்ளிக்கூடம்? தமிழ்நாட்டுல இருக்கிற கேந்திரிய வித்யாலயே தமிழ் சொல்லி கொடுக்க வக்கீலானி இந்த அரசாங்கம். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழ் கத்து கொடுக்குதுன்ற பொய்ய அவிழ்த்து விடும் பொய்ய நாங்க நம்பணுமா? ஒரு சின்ன பேச்சை கேட்டு எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டேன் பண்ணீங்க சார். இந்தியா முழுக்க எத்தனை தமிழாசிரியர்கள் ஒன்றிய அரசாங்கத்தால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள்? எல்லா மாநிலத்துக்கும் தமிழாசிரியர்கள் தமிழ் வழியில் கல்வி கற்பிக்கப்படுகிறது. ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நானடா தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. தமிழ்நாட்டுல எத்தனை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தமிழ் மீடியம் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு? தமிழ்நாட்டு அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 7 வகுப்புகள் 6 வகுப்புகள் தமிழ் கல்வி போர்டு போட்டீங்க. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் வழி கல்வி இருக்கிறது. செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அதில் எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள்? அதில் எத்தனை ஆசிரியர்கள் வேலை பார்க்கிறார்கள்? எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படுகிறது? ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா? ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. புழுமூடி கர்மேசன் பேர் வச்சிருங்க. புழுமூடி கர்மேசன் பேர் வச்சிருங்க. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் வந்துட்டாயா இவனை நம்ம இடத்துக்கு கொண்டு போய் வெச்சு செய்யணும். செய்யறதுக்கு வேற என்ன சாம்பாரா சாமியாருமா? என் பகவான் மேல யாரு கையாவது பட்டுச்சு கொந்தளிச்சுடா. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பிஎம் ஸ்ரீ ஸ்கூல ஆரம்பிங்க, அதுல ஹிந்தி சொல்லி கொடுக்கணும், அத சொல்லி தருவோம்னு கையெழுத்து போடுங்க. பிஎம் ஸ்ரீய ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் நான் வந்து அனைவரும் கல்வி காசு தருவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. அது மாதிரி நவோதயா ஸ்கூலுக்கு காங்கிரஸ் என்ன கண்டிஷனா போட்டாங்க? உங்களதான் பெரியவரே காது கேட்கலையா? பெரியவரேன்னு சொன்னது மட்டும் இல்லாம காது கேட்கலையான்னு வேற கேக்குறாடா. நவோதயா சுதந்திர இந்தியால யாருமே போட்டதில்ல சார். பிஎம்ஸ்ரீ ஒத்துக்காட்டி பிஎம்ஸ்ரீ சேர வேண்டிய பணம் பிஎம்ஸ்ரீ பள்ளி ஆரம்பிக்கலனா பிஎம்ஸ்ரீக்கான காசு கொடுக்க சார். நாங்க கேக்குறது பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூட காசே இல்ல சார். தமிழ்நாடு கேக்குறது அந்த காசே இல்ல. நீங்க புரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். கிடையாது. அட கிறுக்கா பொறமாசல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க? பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ன்றது என்ன? வளரும் இந்தியாவுக்கான ஒரு பள்ளிக்கூடம் சொல்றீங்க. கேந்திரிய வித்யாலயாவுக்கு போர்ட மாத்திட்டு இப்ப நீங்க பல தமிழ்நாட்டுல இருக்கிற பல கேவி போய் பாருங்க. ஏற்கனவே கேந்திரிய வித்யாலயம் இயங்கின பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல எழுதி வச்சிருக்காங்க. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. அரசு பள்ளி பிஎம் ஸ்ரீ ஆயிடும் சார். தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை அரசு பள்ளி பிஎம் ஸ்ரீ. அரசு பள்ளி ஏன் பிஎம் ஸ்ரீ ஆகணும்? நல்லா இருக்கிற பள்ளிக்கூடத்தை ஏன் சார் பிஎம் ஸ்ரீ ஆகணும்? நல்லா இருக்கிற பள்ளிக்கூடத்தை ஏன் சார் பிஎம் ஸ்ரீ ஆகணும்? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. சார் கேள்வி என்ன? பிஎம் ஸ்ரீ வேண்டாம்னு சொல்லிட்டா அதை விட்டுறணும். போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்கீமுக்கு ஏன் பணத்தை நிறுத்துறீங்க? பணத்தை நீங்க விட்டுருங்க சார். விட்டுருங்க. அப்ப சம்பந்தம் இல்லாத ரெண்டுக்கு நீங்க முடிச்சு போடுறீங்க. அது கேட்டாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. less tension more work, more work less tension. ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். அண்ணே குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானு எஜுகேட்டிவ் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? இன்றைய தமிழ்நாடு அரசு எதிர்க்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு முறைக்கு இருமுறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியுள்ளார்கள். அந்த தீர்மானத்துடைய வெயிட் என்ன? அந்த தீர்மானத்துடைய வேல்யூ என்ன? அதை சொல்லுங்க. கூறு கேட்டவனே காதுல என்ன வச்சிருக்க? உன்னை தான் கேக்குறாரு, பதில சொல்லு சார். காஷ்மீரை பிரிச்சீங்களே சார், அது என்ன மக்கள்கிட்ட காஷ்மீர் மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தியா இப்ப பிரிச்சீங்க? ஒரே நாள்ல காஷ்மீரை பிரிச்சீங்க. காஷ்மீர் வச்சுக்கங்க. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. ஒரு மாநிலத்தையே வந்து யூனியன் பிரதேசமா மாத்துறீங்கல்ல, பிரிச்சீங்களே, அது என்ன அந்த காஷ்மீர் மக்கள்கிட்ட வந்து பிளிபிசைட் நடத்திட்டு பண்ணீங்களா? இல்ல ஒரு நீங்க பாராளுமன்றத்துல சட்டமாய் தாங்க போச்சு. இவ்வளவு கெட்டிக்காரத்தனம் புத்தி வச்சிருக்கிறியே, இத
படிப்புல காமிச்சேன் படிப்புல சார் தமிழ்நாடு பாராளுமன்றத்துல சட்டமன்றத்துல சட்டமாய் இல்லையா போச்சுன்னா நீட் சும்மா வேணாம்னு போச்சுன்னா. நீட் வேணாம்னு என்ன தெருக்கோடி ஏத்துனாங்க நீங்க தமிழ்நாட்டுல தான் ஆட்சி நடத்த முடியும், நீங்க டெல்லி ஆட்சி நடத்த முடியாது. தமிழ்நாடு உங்களுக்கு கற்பனை என்ன தெரியுமா? சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தமிழ்நாட்டு ஒரு சட்ட முதல்வர் முன்வடிவு இந்தியாவே உங்க கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க நினைக்க கூடாது. இந்த ஆளை கொண்டு ஹாஸ்பிடல்ல சேர்றா. ஏன் நீங்க ஏங்க, தமிழ்நாட்டுக்குள்ள தான் தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேணும்னு உங்களுக்கு கேட்டா பிடித்தா என்ன உங்களை இந்தியா யாருக்கு இல்லையா அடையாளம் தமிழ்நாடு? தெரியாது. தமிழ்நாடு நீங்க சட்டமன்றத்தில் டில்லிக்கே ராஜா நினைக்கிறதா? சரி போடா, மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு போ. என்னங்க பேசுறீங்க? காஷ்மீருக்கு சார். நீங்க டெல்லியில சட்டம் போட்டுட்டீங்க, அதுக்கு பொதுமக்கள்கிட்ட போய் கருத்து கேட்க மாட்டீங்க. திரு கருணை தமிழ்நாட்டு மக்களோ தமிழ்நாடு அரசாங்கமோ மொத்த சுயமா இந்தியாவுக்கு சிந்திக்க நீங்க ராஜா கூடாது கிடையாது. அல்லது சிந்திக்கவே முடியாதவர்கள் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டீர்களா? உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. சார் ஃபஸ்ட்டு யாரும் ஹிந்தி படிக்க வேண்டாம்லாம் சொல்லலை. இப்போ நானே நல்லா ஹிந்தி பேசுவேன். யூடியூப் சேனலே ஹிந்தியில் நடத்திட்டு இருக்கிற ஒரு 30,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நீ வைக்கிற ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங் இருக்கா சார். ஒரு பாலிசிங்கிறது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, எஜுகேஷனுங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டேட்டுக்கு அட்லீஸ்ட் பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷனில் ஸ்டேட்டு டிசைட் பண்ணுறது தாங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன். பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல இருக்கு. என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. நீங்கள் வந்து இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நவோதயா ஸ்கூல்னு கொண்டு வந்தோம் நாங்கள். அந்த நவோதயா ஸ்கூல் கண்ட்ரி ஃபுல்லாக வந்தபோது எம்ஜிஆர் தான் இருந்தார்னு நினைக்கிறேன். இப்போ எம்ஜிஆர் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார். அது ஸ்கூல் தமிழ்நாட்டில் வரல. அதனால ராஜீவ் காந்தியோ நரசிம்மராவோ நாங்கள் வந்து பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இது வந்து காங்கிரஸோட நிலைப்பாடு. 1968 இந்திரா காந்தி சொன்னதை மறந்துடக்கூடாது. ஓவர் மை டெட் பாடி வில் ஹிந்தி பி இம்போஸ் ஆன் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. தேங்க்யூ அப்படின்னு அம்மையார் சொன்னாங்க. அதை நான் திரும்பி சொல்றேன். ஹிந்திய தமிழ் மக்களோ கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திராவோ தெலுங்கானாவோ அந்த மக்கள் மேல திணிக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரைட்டு கிடையாது. நீங்க இதை படி அதை படின்னு சொல்லவே முடியாது. எதை படிக்கணும் படிக்க வேண்டாங்கிறது டிசைட் பண்றது பேரண்ட்ஸ். ஹிந்தி படிக்கணும்னா இந்தியா தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் ஹிந்தி படிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஹிந்தியில் நார்த் இந்தியாவில் கிடையாது. ஐயோ எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். குணா, நான் மிகவும் வருத்தத்தோடு தான் நான் இன்னைக்கு பங்கு பெறுவேன். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நிகழ்ந்தது 39 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு, அதனுடைய முதலமைச்சர், அதனுடைய கேபினட், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், இருமொழி கொள்கையை ஆதரிக்கும் கிட்டத்தட்ட அனைத்து எதிர்கட்சிகள், அவைகள் போக சாதாரண குடிமக்களாகிய நாங்கள் அனைவரும் அவமானப்பட்டதாகத்தான் நான் உணர்கிறேன். கலெக்டடா ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டிலாமன்றீங்க. அவர்கள் மேடம் தமிழச்சி மேடம் கேட்டது வந்து ரொம்ப ரொம்ப லெஜிட்டிமேட் விஷயம். அதாவது பாஸ் பண்ணப்பட்ட பட்ஜெட்ல பினான்ஸ் பில்ல இருக்கிற விஷயம், 15 ஃபினான்ஸ் கமிஷன் அலோகேட் பண்ண விஷயம், இந்த பாராளுமன்றமே சாங்ஷன் பண்ணத அமைச்சரே ஆனாலும் ஒரு தனி மனிதரால் நிறுத்த முடியுமா? அதற்கு அதிகாரம் உள்ளதா? இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து உண்டு இல்லைன்றதுதான் பதில் இருக்க முடியும். பாராளுமன்றத்தை மிஞ்சி யாருமே இல்லைன்றதான் இந்திய கான்ஸ்டிடியூஷனை நான் படிச்சு புரிஞ்சுக்கிறது. ஒன்னு பேசப்படாதாடா? எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. இன்னொன்னு, ஒரு பணத்தை நிறுத்துறாருன்னா, அதாவது மும்மொழி கொள்கை ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் தருவேன், இல்ல அப்படின்னா தரமாட்டேன்னா அந்த பணமே வந்து அந்த மொழிக்காக தான் தராங்களா இல்ல பிள்ளைகளுடைய படிப்புக்காக தராங்களா? இப்ப என்டையர் மணியை நீங்க ஒரே ஒரு மொழியில கனெக்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னன்றது தெளிவா புரியுது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ரெண்டாவது விஷயத்தோட பேரு முதல்ல இருந்தது SSA, அனைவருக்கும் கல்வி, சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி தருது அந்த திட்டத்தோட முதல் பேரு. அதுக்கப்புறம் மேம்படுத்தப்பட்ட கல்வியை, தரமான கல்வியை தருவதுன்றது அடுத்த கட்டத்துக்கு வந்தாங்க. நாம வந்து பட்ஜெட்ல அலோகேட்டட் மணியை கேட்கிறோம். எங்களுக்கு தனியா பணம் எதுவும் கிராண்ட் பண்ணுங்க, உங்களுடைய குட்வில்ல எங்களுக்கு கொடுங்க, பிச்சையெல்லாம் கேட்கவில்லை. இந்திய அரசாங்கத்துல யூனியன்ல நாம ஒரு பங்கு, இந்த பட்ஜெட்ல நமக்கான அலோகேட்டட் பணத்தை தான் கேட்கிறோம். தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நான் ஒரு பக்கம் இருக்கு சார். ரெண்டாவது விஷயம், இன்றைக்கு அவர்கள் வந்து ரொம்ப காமதா கேட்டாங்க மேடம். அது கேட்டதுக்கு இவர் சொன்ன வார்த்தைகளை வந்து நான் 2 வகையா பிரிக்கிறேன். 2 சொன்னார். ஒன்று வந்து they all agree and then they made a U-turn. இது வந்து உண்மைக்கு புறமா இருந்தது சொல்லி அதுக்கப்புறம் வந்து மேடம் கனிமொழி மேடம் விளக்கினாங்க. அந்த மாதிரி யாருமே அக்ரி பண்ணல, யூ-டர்ன்லாம் யாரும் அடிக்கல, இது உண்மைக்கு புறமானது. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும்.
இன்னொரு பக்கம் வந்து துவேஷம், இன்சல்ட், ஸ்லாண்டர், டிஸ்ஆனஸ்ட்ன்றாரு, அன்டெமோக்ராட்டிக்ன்றாரு. இவங்களாம் டெமோக்ராட்டிக்கலா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்கள பார்த்து அன்டெமோக்ராட்டிக்னு சொல்றாரு, அன்சிவிலைஸ்ட்னு சொல்றாரு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இவங்கெல்லாம் மக்களுடைய பிரதிநிதிகள், லட்சக்கணக்கான மக்களுடைய பிரதிநிதிகள், அவங்கள பார்த்து அன்சிவிலைஸ்ட்னு சொல்றாரு. எவன்டாது? ruining the future of students ன்னு சொல்றாரு. தமிழ்நாடு கல்வி கட்டமைப்பு வந்து 100 வருடமா இருக்கிறது. சாரி, எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல. இவர் ஒரே வார்த்தையில ruining the future of தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாரு. இவங்கலாம் ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எதிர்காலமே இவங்களுடைய தலையில தான் இருக்கிற மாதிரி, நாமெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி அக்கறைப்படாத மாதிரி. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? எல்லாத்த விட மேல சூப்பர் சிஎம்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். அதுதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. தமிழ்நாட்டுல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கு, கேபினட் இருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. இவரையும் தாண்டி யாரோ ஒருத்தர் இருக்கிறாருன்னா இவர் முதலமைச்சரை என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு, கேபினட் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. இவர்களுக்கு வேண்டுமானால் கட்டளைகள் நாக்பூர்ல இருந்து வரலாம், ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கட்டளைகள் வந்து கேபினெட்ல இருந்தும் சீஃப் மினிஸ்டர் கிட்ட தான் வருது, வேற எங்க இருந்தும் வரல. இப்ப சூப்பர் சிஎம் யாருன்னு ஒருத்தர் பார்லிமெண்ட்ல சொல்றாரு, அவர் யார் நேம் பண்ணிட்டமே பாராளுமன்றத்துல. ஏன் அப்படி பூடகமாலாம் பேசணும்? ஒரு அமைச்சர், அவரும் ஒரு மக்கள் பிரதிநிதி. மண்டல அடிக்க. ஆகவே இந்த 2 வகையிலையும் ஒண்ணு வந்து உண்மைக்கு புறமானது, 2வது ஸ்லாண்டர். இதையெல்லாம் தாண்டி மேடம் திருப்பி கேள்வி கேட்ட பிறகு அவர் என்ன சொன்னார்? ஐ வித்ரான்னு சொன்னார், ஐ அப்பாலஜைஸ்ன்னு சொல்ல, ஐ ரிக்ரெட்னு சொல்ல, ஐ எம் சாரின்னு சொல்லல. கத்துக்கணும், தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். நாம இவ்வளவு புகழ் பாடுதோம், முகத்துல ஒரு துளி சலனம் கூட இல்லாம இந்த காரியத்தை தான் செய்யற எவனோ ஒருத்தன் பண்ண மாதிரி நிக்காம. அவர் கொஞ்சம் கூட வருத்தப்படல. அவர் வந்து என்னுடைய வார்த்தையை வித்ரா பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் சொன்னார். இது வந்து நான் ஒரு சிம்டமா தான் பாக்குறேன். எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதா மனுஷத்தனம். தப்பு பண்ணா தட்டி கேட்க போலீஸ் இருக்கு, தண்டனை கோர்ட் இருக்கு. யார் நினைச்சேன் கேட்கறதுக்கு நடுவில் நம்ம என்ன சாமியா? அக்கிரமத்தை பார்த்து குதிச்சு அத்தனை பேர் சாமி தான்டா. இதுக்காக தனியா வருமா? முதல்ல டிவி ஆஃப் பண்ணு. இது இவருடைய மனசுல இருந்ததுதான் வாயில வந்தது. இவருடைய ஆட்சியில இருக்கிறவர்களுடைய மனசுல இருந்ததுதான் இன்னைக்கு அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் வாயில வந்தது. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். அதுக்கு எனஃப் எவிடன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேசுறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆகவே இந்த ஒரு செட் மென்டாலிட்டி இருக்கு பாருங்க, இதுதான் வந்து எனக்கு ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இது சும்மா இனிமேதான் உனக்கு இருக்கு வரட்டா. உங்க சொல்வதுன்றது, நீங்க தமிழ்நாடு கல்வியில் அரசியல் செய்றீங்க, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 3வது மொழி படிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க தடுக்கிறீங்க. அடுத்ததாக வந்து மீண்டும் அவங்க சொல்றது NEP முழுமையாக ஏற்றுக்கொண்டால் தான், NEP வந்து தனிச்சு பார்க்க கூடாது, ஸ்கீமை தனியா, PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் தனியா பார்க்க கூடாது. NEP இன் டோட்டோ, அந்த ஸ்கீம் கொடுக்கிற பணமும் NEP யோட சேர்ந்தது தான். நீங்க NEP ஏத்துக்கிட்டாதான் அந்த பணம் வரும்னு அதோட லிங்க் பண்றாங்க. என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கா பிடிச்சிருவீங்களா? பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? ஏய் வேணாடா, அம்மா என்ன மானபிச்சற பொறுத்து அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவ? ஏய் வேணா, அடிக்கறாங்கடா, அழுத்துல குத்திருவீங்களா? இருங்க அம்மா இருங்க. மறுபடியும் நான் சொல்றேன் குணா, இதை வந்து பல முறை பல பேர் சொல்லியாச்சு. பாலிசி வேற, லா வேற, பட்ஜெட்ல சாங்ஷன்ட் அமௌண்ட் வேற. இப்போ எனக்கு புது டெல்லியினுடைய கொள்கைகள் பிடிக்காம இருக்கலாம், ஆனா நான் டாக்ஸ் கட்டலையா? உங்க கொள்கையை பிடிக்கல, நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அல்லது தமிழ்நாடு அரசாங்கமே வந்து உங்க கொள்கையை பிடிக்கல, உங்களுக்கு சேர வேண்டிய பணம் நாங்க தரமாட்டோம்னு சொல்ல முடியுமா? நாய் பயலுக்கெல்லாம் இத பத்தி என்னடா புரியும்? அரசாங்கங்கள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், ஆனால் மக்கள் வந்து அரசுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸும் அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய பணமும் அது எந்த காலத்தையும் மாறாது. கரெக்டா கட்டுட்டா. ஒரு தனி மனிதருக்காகவோ ஒரு பாலிசிக்காகவோ அது மாறாது. ஒரு நிமிஷம், ஸ்ரீகாந்த் இதை குறிப்பிட்டார். ஸ்ரீகாந்த், இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? வித் ஆல் ரெஸ்பெக்ட், அமலோர் பதுநாதன் ஐயா வந்து ஒரு பொதுவான ஒரு லேர்னட் ஸ்காலர், மருத்துவர். அவர்கிட்ட வந்து அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்கிட்டயே கதை விடாத. 2 விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை பதிவு செஞ்சிருக்காரு. ஒண்ணு வந்து ஒரு தனி மனிதர் வந்து டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லலாமான்னு கேட்கிறாரு. கொஞ்சம் முன்னாடி நம்ம முதல்வரே சொன்னாரு, நாங்க டாக்ஸ் கட்டாட்டி என்ன ஆகும்னு ஒரு சேலஞ்ச் விட்டாரு. அது தவறு என்று அவர் சொல்லியதுக்கு முதல்ல நன்றி சொல்றேன். உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. 2வது விஷயம் மிக முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, அவர் வந்து சொல்றாரு, உங்களுடைய கல்விக் கொள்கையை வந்து நீங்க தான் பெரிய அத்தாரிட்டியா மத்திய அரசு சொல்றீங்க. நீங்க சொல்றது மாதிரி நாங்க சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டாரு. எனக்கு அப்பவே தெரியும், இந்த மொழியே சரியில்லை, இதுல பாட்டு. டாக்ஸ் கட்ட மாட்டோம்னு எங்க சொன்னாரு?
ரைட் அது அந்த எண்ணமே தவறு என்பதை எண்ணமே நீங்க தவறு கொடுக்கவே மாட்டேன்னு வயித்துல அடிப்பீங்க. செயல்முறையில செஞ்சுங்க. பாரதேசி பயமங்கனே விளக்கமா கொடுக்கறனே. நீங்க நடைமுறையே படுத்தி காட்டிட்டீங்களா? இல்ல நான் ரெண்டாவது கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, தனிப்பட்ட கொள்கையை திணிக்க கூடாதுங்கிறாரு. இப்ப மும்மொழி இருமொழிங்கிறது வந்து திமுகவோட கொள்கை. நீங்க மொத்த மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா 30% ஓட்டு தான் உங்களுக்கு இருக்கு. அப்ப 70% பேர் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அப்ப உங்க கட்சியின் கொள்கையை நீங்க தான் அத்தாரிட்டியா, நீங்க எப்படி திணிக்கிறீங்க? அட கிறுக்கா, புற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா, ஏன்டா அவசரப்படுறீங்க? உங்க ஆட்சியை பத்தி அப்படி சொல்லலாம். 30% தான் ஓட்டு இருக்கு, 70% ஓட்டு போடல. அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி பொதுவான தீர்மானம் போட்டு எங்கள் எல்லா பிரதிநிதிகளுடைய ஆதரவும் இருமொழி கொள்கைக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. இல்ல நீங்க அப்படி சொல்ற வாதத்தின்படியே வந்தால் மூங்கி மிதிச்ச குறுக்கெலும்பு உடைஞ்சிரும். இல்ல அப்படி ஒரு லாஜிக் வச்சா 33% தான் ஓட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்க எப்படி டிமானிடைசேஷன் 500 வாக்கெடுப்பு நடத்தலாமே, ஏன் தேரடி மெஜாரிட்டி சொன்னாங்களான்னு கேட்க முடியும். மக்கள் கிட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க. மும்மொழி வேணுமா 2 மொழி வேணுமான்னு மக்களிடம் ஒரு 1967 நடத்தியாச்சு. 67 நடத்துவாங்க வாக்கெடுப்பு. எத்தனை மொழி வேணும்னு கேளுங்க. மக்கள் என்ன சொல்கிறார்கள் கேளுங்க. நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். மக்கள் நீட்டு வேண்டாம்னு சொன்னாங்க, 1 கோடி கையெழுத்து கொடுத்திருக்கோம். அதுக்கு என்ன சொல்றீங்க? இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. 1 கோடி கையெழுத்து கொடுத்திருக்கோம். தவறு. நீங்க சொல்றது பொய். நீங்க சொல்றது ஏன் பொய்? எப்படி பொய்ன்னு சொல்லுங்க. அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே. நீங்க சொல்றது பொய். ரெண்டாவது எப்படி பொய்ன்னு சொல்லுங்க. தயவு செய்து அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம். சுப்ரீம் கோர்ட் தயவு செய்து அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம். தமிழ்நாட்டினுடைய மேஜர் பார்ட்டிஸ் சேர்ந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி மத்திய அரசா ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அண்ணா திமுக அமைச்சர் அறிமுகப்படுத்திய நீட்டை சுப்ரீம் கோர்ட் சட்டமாக்கியதா? அதை பற்றி கவலையே கிடையாது. தமிழ்நாடு அரசு பொய் சொல்லாதீங்க. மறுபடியும் பொய் சொல்லாதீங்க. இரண்டு பெரும் கட்சிகளும் சேர்ந்து பொன்னாடிக்கு பிறந்தவன் குரலில் நாங்கள் நீட்டுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? வலையை விரிக்கிறா, வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிருக்கிறாரா சாமி? என் கேள்விக்கு நேரடியா சொல்லுங்க. என்னுடைய கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. இன்றைய தமிழ்நாடு அரசு எதிர்க்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு முறைக்கு இருமுறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியுள்ளார்கள். அந்த தீர்மானத்துடைய வெயிட் என்ன? அந்த தீர்மானத்துடைய வேல்யூ என்ன? அதை சொல்லுங்க. கூறு கேட்டவனே, காதுல என்ன வச்சிருக்க? உன்னை தான் கேக்குறாரு, பதில சொல்லு. சார், காஷ்மீரை பிரிச்சீங்களே சார், அது என்ன மக்கள்கிட்ட காஷ்மீர் மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தியா இப்ப பிரிச்சீங்க? ஒரே நாள்ல காஷ்மீரை பிரிச்சீங்க. காஷ்மீர் வச்சுக்கங்க. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இன்ன வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. ஒரு மாநிலத்தையே வந்து யூனியன் பிரதேசமா மாத்துறீங்கல்ல, பிரிச்சீங்களே, அது என்ன அந்த காஷ்மீர் மக்கள்கிட்ட வந்து பிளபிசைட் நடத்திட்டு பண்ணீங்களா? இல்ல ஒரு நீங்க பாராளுமன்றத்துல சட்டமாய் தாங்க போச்சு. இவ்வளவு கெட்டிக்காரத்தனம் புத்தி வச்சிருக்கிறியே, இத படிப்புல காமிச்சேன படிப்புல. சார், தமிழ்நாடு சட்டமன்றத்துல சட்டம் இல்லையா நீட் வேணாம்னு? நீட் வேணாம்னு என்ன தெருக்கோடியை ஏத்துனாங்க? தமிழ்நாட்டுல ஆட்சி நடத்த முடியும், நீங்க டெல்லி ஆட்சி நடத்த முடியாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட முன்வடிவு இந்தியாவே உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க நினைக்க கூடாது. இந்த ஆளு கொண்டு ஹாஸ்பிடல்ல சேர்றா. ஏன் நீங்க தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேணும் கேட்டா தமிழ்நாடு சட்டமன்றம் நீங்க டெல்லிக்கு ராஜா நினைக்கிறதா? சரி சரி போடா, மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு? போ. என்னங்க பேசுறீங்க? காஷ்மீருக்கு நீங்க டெல்லியில சட்டம் போட்டுறீங்க, அதுக்கு பொதுமக்கள்கிட்ட போய் கருத்து கேட்க மாட்டீங்க. தமிழ்நாட்டு மக்களோ தமிழ்நாடு அரசாங்கமோ சுயமா சிந்திக்கவே கூடாது அல்லது சிந்திக்கவே முடியாதவர்கள் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டீர்களா? உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.